வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு என்ன தேவை நண்பா? நான் உங்ககிட்ட சில நண்பர்கள் இருந்தா வெற்றி அடையலான்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த வீடியோவ கிளியரா நான் சொல்லப் போறேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவ பாருங்க. நான் உங்களில் ஒரு நண்பன் பரணிதரன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை ஒண்ணு இருக்கு. அந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா, ஊருக்கு வெளியில இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பக்கம் போம்போதும், வரும்போதும் அந்த மலைய பார்ப்பாங்க. ஆனா அந்த மலை மேல என்னதான் இருக்குன்னு சொல்லி யாருமே ஏறி பார்க்கணும்னு தோணல. அது ஒரு பெரிய மலை. கல்லு மேடா இருக்கும். மலை மேல ஏறிட்டோம் அப்படின்னா, எப்படி கீழ இறங்குவோம் அப்படின்னு சொல்லி யாருமே ஏறி பார்க்கவும் இல்ல. கீழ இறங்க முடியுமா? இல்ல கீழ விழுந்துருவோமான்னு சொல்லி யாருமே அத முயற்சி செய்யவும் இல்ல. அதே ஊர்ல இருக்கிற ஒரு 30 வயது ஒரு ஆண்மகன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரும் அதே மாதிரி டெய்லியும் அதே பக்கம் தான் போறாரு, வராரு. அவருக்கு அந்த மலைய பத்தி எதுவுமே தெரியாது. நார்மலா போவாரு, வருவாரு. அத மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு டீ கடையில நின்னு அவர் டீ குடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மலைய பத்தி பேசிக்கிறாங்க. என்னன்னு பேசுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மலை மேல தங்கம் இருக்குன்னு சொல்றாங்க. தங்கம் புதைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ, அந்த மலை மேல ஏறுனோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு தங்கம் கிடைக்கும்னு சொல்லி, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஸோ, அந்த ஆண் மகனும் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அத காதுல வாங்கிக்கிறாரு. அத காதுல வாங்கிக்கிட்டு, அவரு நேரா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட, அவங்களோட ரிலேஷன் எல்லார்கிட்டயும் போய் கேட்கறாரு. இந்த மாரி சொல்றாங்க. நம்ம ஊருக்கு வெளியில இருக்கிற அந்த மலை மேல பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் புதைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா? பொய்யான்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்களோட ரிலேஷன் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா நம்ம முன்னோர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் யாருமே முயற்சி செய்யவும் இல்ல. யாருமே மலை மேல ஏறுனதும் கிடையாது. ஏன்னு கேட்டா அப்படின்னா, அது ஒரு பெரிய மலை. போற வழியும் தெரியாது. வர வர வழியும் நமக்கு தெரியாது. கீழ விழுந்துட்டா அவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா இவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டு டெய்லியும் அதே பக்கம் போயிட்டு, போயிட்டு வராரு. ஸோ டெய்லி போகும்போது, வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பக்கம் தான் போறாரு, வராரு. இதுக்கு முன்னாடி போனதுக்கும், இப்போ போறதுக்கும் டிஃபரெண்ட் நெறையா இருக்கு. இதுக்கு முன்னாடி போகும்போது அவருக்கு எதுவுமே அந்த மலைய பத்தி தோணல. ஆனா இப்ப போகும்போது அந்த மலை மேல ஒரு தங்கம் புதைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அத நெனச்சுக்கிட்டே போறாரு, வராரு. திடீர்னு என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது மேல ஒரு ஆசை வந்துருச்சு அவருக்கு. நம்ம போய் தங்கத்த எடுக்கலாமா? மலை மேல ஏறி அந்த தங்கத்த எடுத்துறலாமா? அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ, அப்ப என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆசைங்கிற ஒரு நண்பர கூட சேர்த்துக்கிறாரு. அவருக்கு ஆசை வந்துருச்சு. மலை மேல ஏறி அந்த தங்கத்த எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்துருச்சு. அப்ப என்ன பண்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆசை வந்ததுக்கப்புறம் அந்த ஆசை நண்பர்கிட்ட சொல்றாரு, "எனக்கு இது மேல ஆசையா இருக்கு. நான் போய் அந்த தங்கத்த எடுக்கணும்னு" சொல்லி அந்த ஆசைங்கிற நண்பர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அந்த ஆசை நண்பர் சொல்றாரு, "நான் மட்டும் இருந்தா அந்த தங்கத்த நீ எடுக்க முடியாது. என் கூட சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்களையும் நீ சேர்த்திக்கணும். அப்பதான் நீ மலை மேல ஏறி அந்த தங்கத்த எடுக்க முடியும்னு" சொல்லி அந்த ஆசைங்கிற நண்பரு அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, "சரி ஓகே எனக்கு ஆசை வந்துருச்சு. எனக்கு அந்த தங்கத்த எடுத்தே ஆவணும்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணலாம்? இன்னும் யார் யாரெல்லாம் நண்பர்கள் இருக்காங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி ஆசைகிட்ட கேட்கறாங்க. அதுக்கு ஆசை நண்பர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, "என்னோட நண்பர்கள் எல்லாத்தையும் நான் இன்ட்ரோ குடுக்குறேன். ஸோ இன்ட்ரோ குடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் நீ நண்பர் ஆக்கிக்கு. கண்டிப்பா நீ மலை மேல போய் தங்கத்த எடுத்தரலாம்" அப்படிங்கிறத சொல்றாங்க. இவரும் அந்த ஆசைங்கிற நண்பர்ட்ட கேட்கிறாரு. அடுத்த நண்பர் யாரு? அடுத்த நண்பர் யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ அப்ப அடுத்த நண்பர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ப நாளைக்கான எபிசோட்ல பார்க்கணும். ஸோ நாளைக்கு எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த நண்பர நான் இன்ட்ரோ குடுப்பேன். பிளஸ் அடுத்த நண்பர பத்தி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் மீதி இருக்க ரிமைனிங் இருக்க எல்லா நண்பர்களையும் பத்தி சொல்லி, அந்த 5 நண்பர்களையும் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில சக்சஸ் பண்ணலாம். அப்ப நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் போடுற 5 எபிசோடு நீங்க முழுசா பார்த்தா மட்டும் தான், இந்த 5 நண்பர்கள் யார் யாருங்கிறத உங்களுக்கு தெரிய வரும். முழு எபிசோடையும் பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Instagram பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.